Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சும்மா அலறல வேற கேட்டா உங்களுக்கு இல்ல நான் உங்களுக்கு தப்பா நினைச்சேன். நான் கருப்பு வேட்டி பெரியார் அண்ணா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்றத்தில் பயம். அப்ப மோடியை வீட்டுக்கு நாட்டை விட்டு விரட்டி விட்டு இங்கே ஒரு மதசார்பற்ற ஆட்சி, நல்ல ஆட்சி, காந்தியும் நேருவும் பெரிய தலைவர்கள், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எல்லாம் கனவு கண்ட ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மக்களுடைய குரல் ஒன்று. இப்ப மேட்டுப்பாளையத்தை வந்து பேசிட்டு இருக்காரு மோடி. மேட்டுப்பாளையத்தை வந்து இப்பதான் போறாரு. திமுக ஊழல் சொல்றது யாரு? ஊழல்வாதி மட்டும் இல்ல, எல்லா ஊழல்வாதிக்கும் அடைக்கலம் கொடுக்கிற பெரிய ஊழல்வாதி. எந்தெந்த கட்சியை அவன் ஊழல் பண்ணானோ அவனெல்லாம் கூட்டு தான் கட்சியில் சேர்ந்துட்டு தலைவர் கரெக்டா சொன்னார். வாஷிங் மிஷின் எவ்வளவு ஊழல் பண்ணாரு உள்ளவா, நான் வச்சிருக்க மிஷின் உள்ள வெளியே வந்துட்டு ஊழல் கிடையாது. அமெரிக்கா கேக்குது இந்தியாவோட ஜனநாயகம் இருக்கான்னு கேக்குது, ஆஸ்திரேலியா கேக்குது இருக்கான்னு, ஜெர்மன் கேக்குது. உடனே அவங்க சொல்றாங்க நாங்கள் இந்துக்கள், நீங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள், அதனால அப்படிதான் சொல்லுவீங்க. நேற்றைய 2 நாட்கள் முன்பாக கடைசியாக ஐநா கேட்டிருக்கு என்ன நடக்குது இந்தியாவில், ஜனநாயகம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊழல், கொஞ்சம் ஊழல் இல்ல, நாடாளுமன்றத்திற்கு வருவதே இல்லை. எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் நாடாளுமன்றத்திற்கு வராத ஒரே பிரதமர் இவர்தான். ஒன்றும் இல்லை, 45 கம்பெனி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பிஜேபிக்கு மோடிக்கு கொடுத்திருக்காங்க. 45 கோடி தேர்தல் பத்திரமாக 45 கம்பெனி 2000 கோடி கொடுத்திருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் விசாரித்தால் அதுல 35 கம்பெனி ஏற்கனவே 3 வருஷமா நட்டத்துல ஓடிட்டு இருக்க கம்பெனி 2000 கோடி பணம் கொடுக்க முடியுமா? அப்ப அது யாருடைய பணம்? இவங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி இருக்காங்கன்னு உச்சநீதிமன்றமே சந்தேகப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவர் மேட்டுப்பாளையம் வர்றார். திமுக ஊழல் கட்சிங்கிறார். அது வந்து வாரிசுகளை ஊக்குவிக்குதுங்கிறார். இருக்கு என்ன யோகிதை இருக்கு? 43 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவருடைய பிள்ளைகள். ஊழலை பத்தி பேசுறார். இவர் ஊழல் செஞ்ச எல்லாத்தையும் தாங்கச்சே சேர்த்துக்கிறார். ஊழல் செய்தார், அவர் மேல வழக்கு. இந்த கட்சி பிஜேபி வந்து ஜாயின் பண்ணிட்டா வழக்கு ரத்து, அவர் உத்தமராகி விடுகிறார். அதனாலதான் முதலமைச்சர் சொன்னார் வாஷிங் மிஷின் வச்சிருக்கார் மோடி. வாஷிங் மிஷின் அரசியல்வாதி அடுக்கா இருந்தா உள்ள விடுங்க, மோடி மிஷின் வெளியே வந்தா சரியாயிடும். இப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அவரை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை. இத்தனையும் செய்து இப்ப 2 பேர் சேர்ந்திருக்காங்க, ராகுல் காந்தி நம்ம தலைவர் சேர்ந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் 150 உயர்த்தப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது 400 ரூபாயாக மாற்றி தரப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் 500 ரூபாய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் 500 ரூபாய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் பாதியா குறைக்கப்படும். இப்படியெல்லாம் சொல்லி இந்த மோடியை எதிர்த்து நிற்கிற ஒற்றை குரலாக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அவருக்கு வழியை செலுத்த நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.